இங்கே தாத்தா கூட இருக்கிறேன்னாரு. தாத்தா கடை குடின எங்க வர நீ? களிக்கின்ற பேபி. களியா? அப்பா என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிறேன்னு என்ன சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு போய் பார்த்தா ராகி களி கருவாட்டு குழம்பு. இது வந்து காரப்பொடி கருவாடுன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அம்மா கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறோம். அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூக்கு வர சொல்லியிருந்தாங்க. 1 வீக் தான் கரெக்டா மாத்திரையுமே கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாத்திரை மருந்து எல்லாமே 1 வாரத்துக்கு கொடுத்தாங்க. அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு போயிட்டு செக்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வரலான்னு போறோம். சுகர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செக் பண்ணிட்டு டேப்லெட் கொடுக்கலாமா இல்ல இன்சுலின் ஊசியே போடலாமான்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து ஊருக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போவோம், என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அதை பொறுத்துதான். ஆமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா நல்லா இருக்காங்கன்னா அப்படியே நம்ம ஊருக்கும் போலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு ப்ராப்பரா வந்திருக்கோம். ஏன்னா அப்பா வந்து அங்க தனியா இருக்காருல்ல. 2 வாரம் ஆயிடுச்சு. அம்மா 1 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, 1 வாரம் இங்க வந்து இருந்தாங்க. 2 வாரம் ஆயிடுச்சு அப்பா தனியா இருக்காங்க. அவருக்கு சமைக்கவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சமைக்க தெரியல. வெறும் என்ன டெய்லி என்ன என்னப்பா சாப்பிட்டேன்னு கேட்டா தயிர் சாதம் சொல்றாரு. சாப்பிட வச்சோமா தயிர் தாளிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப லெமன் சாதம் கிண்டுப்பான்னு சொல்லிட்டு லெமன் சாதம் ரெசிபி எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் எங்க இருந்துமா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தேன்னா அப்பாவுக்கு வந்து மாடு வந்து எட்டி வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாடு உதச்சு கால் வந்து வீக்கமா இருக்கு, வலிக்குதுன்னு சொன்னாரு. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுற வரைக்கும் நல்லா தான் பேசினாரு. அதுக்கப்புறம் தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மாட்டை பிடிச்சி உள்ள கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா மாடு வச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கால் நல்லா வீங்கி போயிட்டு வலிக்குதுமா அப்படின்னாரு. சரி அம்மாவை பார்த்துட்டு அப்படியே விட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். பாக்கலாம் என்ன டாக்டர் இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அங்க அப்பா வேற ஹாஸ்பிட்டல் போக சொன்னா போனாரா என்னன்னு வேற தெரியல. அவரு கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாரு. குடையுது, வலி தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் போனாரா என்னன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆமா அப்பாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போய் விட்டுட்டு பாத்துட்டு அதுக்கப்புறமா வரலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமாம்மா? ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஜென்ரல் டாக்டர் பார்த்துட்டு மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு போறோம். இப்போ வந்து நாங்க அங்க ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம், அம்மா வீட்டுக்கு. அப்பா வந்து தனியா இருக்காருல்ல, ஸோ அதனால நேரா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ லஞ்சு சாப்பிடணும். டைம் ஆயிடுச்சு வர லஞ்சு சாப்பிட்ற டைம். இங்கே கேன்டீன்ல ஹாஸ்பிட்டல்லே சாப்பிட்டு போலாமா? இங்கே சாப்பிடலாமா இல்லை வெளியே சாப்பிட்றதா இருந்தாலும் லஞ்சு சாப்பிட்டு தான் போகணும். மயக்கமா வர மாதிரி இருக்குது, கிருகிருன்னு சாப்பிட்டு போலாம். அவருக்கு என்ன ஜெஷிதா? என்ன பிபி ஜெஷிதா? என்னம்மா என்னம்மா ஏசி போடணுமா? பேபி ஏசி போட வேர்க்குதான் பாப்பாக்கு. போட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. மாடு ஓட்டின்னு போயிட்டு இருக்கிறாரு. சொன்ன அவர் மாடு காலில் உடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா காலில் அவர் கால் வலிக்குதுன்னு சொன்னார். ஹாஸ்பிட்டல் போப்பானா அது மீண்டும் அவர் மாடு ஓட்டி போயிருக்காரு. மாடுலாம் காணோம். வருவார். ஃபோன் அடிச்சேன், நான் அவர் முன்னாடி அடித்தேன், எடுக்கவே இல்லை. சரி வா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிறாருன்னு என்ன சாப்பாடு செஞ்சிருக்காருன்னு போய் பார்த்தா கேவுர் மாவு கிண்டி சாப்பிட்டுருக்காரு பேபி. கேவுர் மாவு அப்படியே கிண்டி சாப்பிடுறாரு. கேவுர் மாவு அப்படியே உப்பு போட்டு கிண்டுவாங்கல்ல, உப்பு போட்டு கிண்டி அவர் எடுத்துட்டு போயிட்டு வச்சிருக்காரு. காலைல சாப்பிடு செய்ப்பா, ஏதாவது செய்ப்பான்னு சொன்னா செய்வே இல்லை. எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் சோறாக்குனேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் தயிர் தாளிச்சேன் சாப்பிட்டேன்றாரு. இங்க வந்து பார்த்தா தெரியுது கேவுர் மாவு கிண்டி வச்சிருக்காரு. இதுதான் சாப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ சே, மனசே கஷ்டமா இது. சமைச்சு வை, அப்போ வரத்துக்குள்ள சமைச்சு வைக்குமா? மதியம் வந்தாருன்னா சாப்பிடுவாரு. ஒரு வீட்டுல இருக்க சொன்னா ரெஸ்ட் எடுக்காத போயிருக்காரு பாரு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 வாரம் கூட அங்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அப்பா இங்க தனியா இருக்காருல்ல, பாவம் அவர் ரொம்ப வீக்கானவர். அவர் வந்து உடம்பு சரியில்லாத தானே, ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி அப்பா கிட்ட 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பெருசா வேலை கூட எதுவும் அம்மா கிட்ட தான் சொன்னீங்க. வேலை செய்யல, 2 பேரும் ஒருத்தவங்க பக்கத்துல இருந்தாலே கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்த ஜிஸ்டா மாமா தாத்தா மாமும் செஞ்சுக்கிறாரு பாருமா. சூப்பரா இருக்கும்டி, நீ சாப்பிட்டு பாரு. நல்லா இல்லையா இருக்கு, சாப்பிட்டு பாரு. நல்லா டேஸ்டா இருக்குமா? எதுவுமே போல எண்ணெய் கடுகு போட்டு அப்படியே தாளிச்சு கிண்டி எடுத்துன்னு போயிருக்காரு. அவ்வளவுதான். அந்த காலத்தோட ஸ்நாக்ஸ் இதுதான் சாப்பாடு. கேவுர் மாவு உப்புமா இது சொல்லுவாங்க. கேவுர் மாவு உப்பு தெளிச்சு தண்ணி தெளிச்சு நல்லா ஈரமா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அப்படியே எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சு இதை சாப்பிடலாம். இதுல உப்பு போட்டு இருக்குமா, சக்கரை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். ஆமா அப்படியே சாப்பிடலாம். புட்டு செய்யறதுக்கு வந்து அவிப்போம். இது வந்து அப்படியே வானல்ல போட்டு கிண்டிட வேண்டியதான்.
ஒட்டுமாங்க வாங்கட்டா வாங்க வாங்குங்க அத்தை. மாமா எந்த காயுமே வாங்கல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால. காய்கறி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வச்சு ஊருக்குள்ளே விற்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கியாச்சு. இல்லன்னா விழுப்புரம் போகணும். 2 வாரம் அம்மா இல்ல வீட்டுல காய்கறி ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல அழுவி போச்சு. அப்பா சமைக்கவே இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப காய் வாங்கி சமைக்கிறதுக்காக வாங்குறோம். ஊருக்கு வந்தானே காய்கறி வாங்குறீங்க. காய்கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வாங்கியாச்சு. இந்த கொடி தான் பேபி போட்டிருக்கோம். நல்லா பீர்க்கங்க காய் காய்க்கும். நீ மட்டும் கொடி நல்லா ஏத்தி விட்டேன்னு வச்சுக்கேன் வேற லெவலா காய் காய்க்கும். அவ்வளவுதான். வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கியாச்சு. சமைப்போம். அப்பா வருது கட்டியும் சாப்பாடு வச்சுட்டேன். நானு சாம்பார் வச்சுட்டா அப்பா வந்த உடனே சாப்பிடுவாரு. நம்மளும் சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டு இப்ப ஊருக்கு போறோமா? நாளைக்கு காலைல தான். நாளைக்கு தானே? ஓகே. என்ன செய்யடா பண்ற? களி கிண்டுற பேபி. களியா? சரி சரி. அம்மா வந்து பாத்தீங்கன்னா களி மாவு வேக வச்சு கொடுத்தாங்க. அது இழுத்து கிண்டணும்ல, அதனால சட்டியில போட்டு களி கிண்டிட்டு இருக்கேன். அத்தை கிண்டின்னு இருந்தாங்க. கை வலிக்கும் நான் வாங்கி கிண்டுறேன் பாருங்க. 2 களி உருண்டை புடிச்சு வச்சிருக்கேன் பாரு. களி ராகி களி. ஆமா, நான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராகி களி செஞ்சிருந்தேன். அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். இங்க அம்மா நான் செய்யறேன் அப்படின்னாங்க. ஏன்னா நான் வந்து தண்ணி போட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி அப்படியே கரைச்சி ஊத்தி வேக வச்சிருந்தேன். என்னம்மா இங்க வந்து அம்மா மாவு போட்டு அழகா வேக வச்சு கொடுத்தாங்க. அது போட்டு கிண்டிட்டு இருக்கேன். களி காலைல டிஃபன். உனக்கு தான் சாப்பிடுறியா? களி கருவாட்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார். சாத்துக்குடி அழுக்க போறோம் பேபி. சாத்துக்குடியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சாத்துக்குடி நம்ம வீட்டுல பெருசாயிடுச்சு. நல்லா பெருசாவே இருக்கு சங்கீதா சாத்துக்குடி. இங்க ஒரு 3, இங்க 1 இருக்கா? இங்க 2. ஆமா, இங்க எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி. இது கீழே சின்னதா இருக்கு. இதான் கொஞ்சம் பெருசா இருக்கு. எடுத்துட்டா அது வேணா மேல இருக்குதா? ஆமா, அது இல்லன்னா அங்க ஒண்ணு இருக்கு பாரு தனியா. அது தனியா இருக்கும். அறுத்து சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் எப்படின்னு பாத்துட்டு அறுக்கலாம். ஏன்னா முத்திடுச்சு என்னன்னு தெரியல. இது இன்னுமே நல்லா பெருசாகும். ஆனா பச்சை கலரா தானே இருக்கு. எல்லோ கலரா வரலையே. ஒண்ணு மட்டும் அறுத்து பாப்போம். இந்தா இழு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெருசா ஆகணுமா என்னன்னு தெரியல. கலர் வந்திருக்கு லைட்டா. ஆனா இது நல்ல கலர் வந்துருச்சுப்பா. நல்லா சாத்துக்குடி சூப்பரா இருக்கு. இது அவ்வளவுதான். பாப்போம். வாவ் ஜஷிதா, சாத்துக்குடி பழம் அறுத்துட்டான். ஜஷிதா சாத்துக்குடி ஆயா விட்டு மாத்தல. சாத்துக்குடி ஏன் சாத்துக்குடி சாப்பிடுறா? ஏன் சாத்துக்குடி பறிச்சிங்கன்னு கேக்குறா பாரு. தாத்தா மரமா ஏறி பறிக்கணுமா? தாத்தா மரமா ஏன் பறிச்சீங்க? இந்த உனக்கு தாண்டி பறிச்சேன். இங்க சூப்பரா கலர் ஆயிடுச்சு பாரு. உனக்கு தாண்டி சிரிக்கிறாரு. அது எவ்வளவு பெருசு இருந்துச்சு. இன்னும் பெருசா ஆகணும். சின்னதா பறிச்சேன். இந்த ஜெஸ்டா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த நல்லா இருக்குதா பாரு. கடிச்சு சாப்பிடு. என்ன ஜெஸ்டா சாப்பிடறதுக்கு முன்னாடியே வாயில வச்சோடனே சூப்பர்ன்ட்டாரு. சொல்லுமா, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? அம்மாக்க பழம் நல்லா இன்னும் பெருசா ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா குட்டியோண்டு இருக்குதுங்க. சாரே இல்ல. அப்படி வந்து பாத்தீங்கன்னா சொலை மட்டும் வந்திருக்கு. நல்லா தித்திப்பா இருக்கு. சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு. ஜஸ்விதாவும் நல்லா விரும்பி சாப்பிடறா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு பழம் இருந்தது. நல்லா இவ்வளவு பெருசுக்கு வந்தது அந்த பழம். அதை உச்சி சாப்பிட்ட நல்லா சாரா நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சு. எதுவுமே புளிக்கவே இல்ல. நல்லா தித்திப்பா இருக்கு. இன்னும் அது வந்து அடுத்த மாசம் பெருசா ஆகணும். இன்னும் 1 மாசம் 2 மாசம் ஆகணும். பழுத்த பிறகு சாத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாசத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணணும்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா களியும் கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ராகி களி. இங்க பாரு அம்மா நல்லா கட்டியே செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு உருண்டை நல்லா பெருசா ராகி களி கருவாட்டு குழம்பு. இது வந்து காரப்பொடி கருவாடுன்னு நினைக்கிறேன். கலந்து இருந்தது எல்லா கருவாடும். கலப்பு கருவாடு போட்டு கத்திரிக்காய் போட்டு வேற லெவல்ல குழம்பு வச்சிருக்காங்க. சாப்பிட வேண்டியதான். நீ ஒரு சாப்பிடுறியா பேபி களி? நீ சாப்பிடு சிங்கடா. வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மீன் குழம்பும் களியும் ஒரு டைம் செஞ்சேன். சூப்பரா இருந்தது. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களி பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.
இன்னைக்கு வந்து களி தான் மார்னிங் டிஃபன். வாயில வச்சா அடுத்து பேசவே முடியல பேபி. அந்த களி முழுங்குற வரைக்கும் அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாயிலே இருக்கு. ஆமா, பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சரிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து களியெல்லாம் சாப்பிட மாட்டாரு. கூழே வந்து பாத்தீங்கன்னா குடிச்சாலுமே ஒரு டம்ளர் தான் குடிப்பாரு. நான்லாம் கூழ் வயிறு ஃபுல்லா அவர் வரைக்கும் பெரிய சொம்பு கொடுத்தா கூட குடிப்பேன் நானு. அவ்வளவுதான். அம்மாக்கு களி சாம்பார், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு களி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பலாம். ஒரு வாரம் பின்னாடி மிளகா செடி எல்லாம் இருக்கு. மிளகா இருந்ததுன்னா மிளகா பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். 4 பப்புளி மரம் ஓரத்துல போறான். அது தானா வளருது இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு போட்ட விதைன்னு நினைக்கிறேன். தானாவே வளருது. ஏதாவது ஒண்ணு பெருசாகி காய் காய்க்குதான்னு பாப்போம். பப்பாளி. ஆமா, சரிவா. மிளகா பறிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பறிச்சுட்டு ஊருக்கு எடுத்துன்னு போலாம். ஏதாவது இருந்தா பறிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம். ஓகே ஓகே. பச்சை கலர் தான் பறிக்கணும்னா சிவப்பு கலர் தானே. நான் செஞ்சா பச்சை மிளகா பறி வீட்டுக்கு ஏத்துமோ. கொஞ்சமா பறிச்சுக்கலாம். பழம்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அறுவடை ஆயிடுச்சு. செடி ஃபுல்லாவே அறுவடை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பறிச்சாச்சு. போட்டுருந்தோம்ல. இவர் பாரு மிளகா பழம் பறிக்கிறாரு. பழம் வேணாம் ஜெசிதா, காய் மட்டும் பறி. இன்னும் கொஞ்சம் அப்புறமா ஆய பறிச்சு காய வைப்பாங்க. நம்ம காய் இங்க பாரு, பச்சை மிளகா பறிச்சிடலாம். இங்க பாரு பச்சையா இருக்கு. புல்லட் மிளகா. கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. குட்டி குட்டி காய் தான் இருக்கு. வாழைதார் ரெடியா இருக்குது வெட்டுறதுக்கு. இது இல்லம்மா, பழம் பழுக்கவே இல்லை உனக்கு கூடாண்ணா. பழுத்துறோம் அவ்வளவுதான், வெடிச்சிச்சு முத்திருச்சு அவ்வளோ. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே இந்த வெரைட்டில மேல தார் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டு மறுபடியும் தார், அப்புறம் மறுபடியும் வந்து காய் காய்ச்சிருக்கு. எப்பவுமே அதே மாதிரி தான் காய்க்குது அது. என்னம்மா பாப்பா, பச்சை மிளகாவா? சொன்ன வரப்போது பாருமா மேல. எதுக்கு ஆட்டுற? குளிச்சா தானே காலைல. பச்சை மிளகால போய் என்ன சொன்ன இருக்கும்? இருக்கும், ஏன் இருக்காது? இருக்காது, இதெல்லாம் இருக்காது. கத்திரிக்காய் செடியில சொன்ன இருக்கும், பச்சை மிளகாலாம் இருக்காது. போதுமா, எனக்கு கொஞ்சமா பச்சை கொடுமா. போதும் அத்தை. பச்சை மிளகா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ண. நான் முன்னாடி பச்சை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணேன். ட்ரெஸ்ஸு கரையாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வாழைப்பூ வந்து உடைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். உடைய மாட்டேது, கத்தி வச்சு வெட்டணும். ஐ இழுக்காதா, இல்லை கொட்டுமா. ₹1 பச்சை மிளகாய் வைக்கணும்னு கொட்டுறாரு. அவரு கிண்ணத்துல பத்து வந்து அழகா கொட்டி வைக்கிறாரு. அதான் வச்சுக்கினே கழுவிட்டு சாப்பிடு. கழுவி சாப்பிட்டு போ. கொய்யாக்கா நேற்று 2 பழம் வந்து பறிச்சு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் பறிச்சு சாப்பிட்றாரு. ஊருக்கு கிளம்புறோம். இங்க வா, எல்லாம் எப்படி எப்படி சமைக்கணும்னு சொல்லி தந்துட்டு போறேன். அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு செய்ய தெரியுமா முதல்ல? நான் செய்வேன். நான் குக்கர்ல வந்து போட்டு அப்படியே பொங்கல் மாதிரி செய்வேன். அம்மா குக்கர் வாங்கி தட்டான்னு கேட்டா வேணான்ட்டாங்க. எனக்கு குக்கர்னா வெடிச்சிரும், பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வீட்லயே 2 குக்கர் இருக்கு. நான் 5 லிட்டர் குக்கரே வாங்கி வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணதே கிடையாது. நம்ம எப்பயாவது மட்டன் சமைக்கிறோம்ல, அப்ப மட்டும் தான் சமைப்போம், அதுக்கப்புறம் சமைக்கவே மாட்டாங்க. இந்த பாரு இதெல்லாம் என்ன இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சம்பா கோதுமை ரவை கிச்சடி பண்ணுவோம்ல, அது மாதிரி கிச்சடி பண்ணணும். அடுத்து வந்து தெனை வந்து பொங்கல் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இதையுமே இங்க பாருங்க அரிசியா வச்சு சாப்பிடலாமா? என்ன குழம்பு சாப்பிடலாம், அது மாதிரி பொங்கி கூட சாப்பிடுங்க. நீ பொங்கி சாப்பிடுல, புளி ஊத்தி முருங்கைக்கீரை போட்டு அது மாதிரி பொங்கி சாப்பிடலாம். அந்த காலத்துல அப்படியே பொங்கி தான் சாப்பிடுவாங்க. இது அது மாதிரி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கிச்சடி மாதிரியும் பண்ணிக்கலாம். தெனை வச்சு என்ன நல்லா பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெனை வாங்கிட்டு வந்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து குதிரைவாளி எல்லாமே வந்து உப்புமா மாதிரி செஞ்சிருக்காங்க. உப்புமா மாதிரி செஞ்சாலே நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஆமா, இது வந்து குதிரைவாளிமா. சாமை, இது வந்து சாமை, தெனை, குதிரைவாளி, சாமை, வரகு எல்லா அரிசியும் இருக்குது. என்னம்மா குதிரைவாட்டியா? குதிரைவாளி, குதிரைவாளி, குதிரைவாளி.
இதான் வரவரிசி. இப்படிதான் வரவரிசி. சூப்பரா இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா கோதுமை மாவு வாங்கி வந்துருக்கோம். கோதுமை தோசை சாப்பிடுவாங்க. கோதுமை தோசை சப்பாத்தி சுடணும்னா கோதுமை தோசையே சுட்டு சாப்பிடணுமா? சப்பாத்தி சுட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சப்பாத்தி செய்ய முடியலன்னா தோசை விட்டுறேன். நைட்டு வந்து தோசை தான் அம்மாவுக்கு சுட்டு கொடுத்தேன். தோசை நல்லா இருந்தது. நானுமே கோதுமை தோசை தான் சாப்பிட்டேன். காலையில களி செஞ்சு சாப்பிட்டாச்சுல. ராகி மாவுமே வாங்கி வந்து வச்சிருக்கேன். ஒரு பாக்கெட் தான் இப்போ பாதி எடுத்து சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா? மாத்திரை இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. ஊசிக்கு பதில் மாத்திரையே கொடுத்துருக்காங்க. நான் தான் வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஊசி போடுறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க பக்கத்துல கிளினிக் கூட இல்லைன்னு சொன்னேன். அவங்க வந்து மாத்திரையே ஒரு வாரத்துக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. ஆமா, அந்த ஒரு வாரம் நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சுகர் வந்து நார்மலா இருந்ததுன்னா இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊசி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு வாயமா இல்லைன்னா நாங்க வந்து கூட்டின்னு வரோம். நீ வரத்தா வந்துரு. நம்ம அங்க சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான் எல்லாமே. இது ஃபுல்லா இதுக்கப்புறம் நீ வந்து வெறும் சிறுதானியம் தான் சாப்பிடணும். மதியம் மட்டும்தான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும். ஃபுல்லாவே வந்து சிறுதானியம் வாங்கி வந்து விட்டாச்சு. சத்தமா இருப்பா. நீ வரையா இங்க இருக்க போறேன்னா தாத்தா கூட இருந்துச்சா? சாக்லேட்டுக்காக தான் அவர் சொன்னாரு. இங்கே தாத்தா கூட இருக்கிறேன்னாரு. தாத்தா கடை குடின. எங்க வர நீ? எங்க வர? நீ இங்கே ரெடி தாத்தா கூட. தாத்தா கூட இருப்ப. நானும் வரேன். சரி, உடம்பு பாத்துங்க அத்தை. 2 பேரும் உடம்பு பாத்துங்க. நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். ஒரு வாரம் அப்புறம் வாங்க. மாத்திரலாம் சாப்பிட்ட ஒரு வாரம் கழிச்சுமா பாக்கலாம். சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போலாங்க. நிறைய வேலை இருக்கு. போலாமா? போலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. நானும் ஜெயிச்சுதான் தூங்கினே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கார் ஓடின்னு வந்துட்டாரு. ஆரம்பத்துல பேபி கார் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் வந்து நான் இப்படி பிடிச்சின்னு இப்படி சைட்ல பாப்போம், அங்க பாப்போம், இங்க பாப்போம், இப்படியே பாத்துட்டு பயந்து பயந்து உக்காந்துட்டு வருவேன். நீ ஏறி வண்டியில உக்காந்தோடனே தூங்கிட்டே வந்துட்டேன். நேரம் வீட்டுக்கு வந்து நிப்பாட்டிட்டாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அப்பா தனியா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாத்துக்கினாலே 2 பேருமே நல்லா இருப்பாங்க. அங்க ஒருத்தவங்க மட்டும் இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க ஹெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா வீணாயிடும் இல்லையா? அம்மாவுமே நான் நல்லா இருக்கேன் போறேன் அப்படின்னாங்க. வீட்டுல கூட்டு போய் விட்டுருக்கேன். அடுத்த வாரம் வந்து போயிட்டு சுகர் டெஸ்ட் எடுத்து மறுபடியும் பாக்கலாம். ஆமா, வாரம் பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது கூட்டா கூட எமர்ஜென்சிக்கு கிட்டதான் போயிட்டு வந்துடலாம். இப்ப காருக்கு மேக்ஸிமம் 3/4 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் மேக்ஸிமம் இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஈஸியா. ஆமா, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.